ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி, அப்புறம் சசிகலா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியே வந்து அவர் தனியாக ஒரு வரப்போகிறாரு ஒரு ஆளாபிம்பமாக. செந்தில் பாலாஜி அங்கே இருந்தப்போ செந்தில் பாலாஜி பேரும் கூட செந்தில் பாலாஜி இந்த மாதிரி. அப்போது இவ்வளவு நபர்களை தாண்டி அந்த கட்சியை வந்து இன்றைக்கி அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்றது நீங்கள் அரசியலில் வந்து இதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. நீங்கள் கருணாஸ் போன்ற முட்டாள்கள்லாம் பேசுவதை வைத்து நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எடப்பாடி இது வரைக்கும் அவர் ஹேண்டில் பண்ணதுலேருந்து பெருசாக நஷ்டம்ன்றதுனால கிடையாது, எந்த துறையுமே பெரிய. ரெண்டாவது, ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்ற 5 நபர்களில் இவர் மிக முக்கியமான நபர். சொல்லாமான்னு தெரியல, சரி சொல்லுவோம். எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார். அப்போ இருந்தே நீங்கள் எடப்பாடி அவர்களை சந்திக்க போனீங்கன்னாக்கா அவரை பார்க்க போகும்பொழுது ஆரம்ப கட்ட காலத்தில் அவர் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவர் அறைக்குள் எலக்ட்ரானிக் டிவைஸையும் மொபைல் ஃபோனையும் கொண்டு போக அனுமதி. ராமதாஸ்க்கு வந்து இப்போ வந்து இந்த பக்கம் வரணும், அதிமுக கூட போகணும். ஆனால் இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட இருக்குது, அன்புமணிக்கு பிஜேபியோட போகணும். அப்போ அன்றைக்கு அதிமுக கூட வர வேண்டியதை வந்து அன்புமணிக்கு எடுத்தாருன்னும் பொழுது இன்றைக்கி எடப்பாடி வந்து அன்புமணி அங்கே வர விட மாட்டார். எடப்பாடியே நம்ம ரொம்ப லேஸாக கால்குலேட் பண்ண முடியாதுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல். தாவேக்காவுக்கான ஆதரவு சீமான் அவர்கள் தரப்புல இருந்து வர்றதை பார்க்க முடியுது. என்ன காரணம்? மீண்டும் தாவேக்கா சீமான் இடையான அந்த கூட்டணிக்கான நடவடிக்கைகள் ஏதாவது கதவு திறந்திருக்கு? வலைதள வாசிகளுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்களே, 200 ரூபா கொடுத்து ஊபிஎஸ். அவங்க ஒரு தரப்பினர் வந்து சீமானை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களாம். எப்படின்னா அண்ணன் சீமான் தான் பெரிய ஆள், அவர் வந்து விஜய்ட்டு போகிறதா? திமுக தரப்புலேயே ஒரு விங்க வச்சுருக்காங்க. எஸ், ஓகே. அவர் போய் விஜய்ட்டு போகிறதா? அவர் எவ்வளோ வருஷமாக இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்லி அவர் ஈகோவை தூண்டுறது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. பல விஷயங்கள் தமிழக அரசியலில் போய்கொண்டிருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து தான். அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் இன்னைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் குறித்து ஆங்காங்கே ஒரு சிலர்லாம் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியுது நெகட்டிவாக. எடப்பாடி பழனிசாமி நிறைய தோத்துட்டு தான் வந்திருக்காரு, பெருசாக ஜெயிச்சதில்லை அப்படிங்கலாம் பேசுகிறாங்கல்ல. நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா எடப்பாடி பழனிசாமி? ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சிக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய நபர்களை வந்து தன்வசப்படுத்தி வைப்பதுன்றது ஒரு தலைவனுக்கான பண்பு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு கட்சியை இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யார் கையில் இருந்த கட்சியை இப்போ யார் கையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எடப்பாடின்னு ஒரு விஷயம் இருக்குது. எம்ஜிஆர் என்றக்கூடிய ஒரு மாபெரும் ஐகான்ட்ட இருந்து அந்த கட்சி ஜெயலலிதாவிடம் இருந்து இன்றைக்கி சசிகலாவிடம் போயிடும், ஓபிஎஸ்ட்ட போயிடும்னு சொல்லப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி எடப்பாடி வந்து தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறானாக்கா எந்த அரசியல் புரிதலும் அரசியல் அனுபவமும் இல்லாத ஒரு நபரால் இது செய்வது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் இன்றைக்கு அவர் வந்து பிஜேபிட்டு போய் நிற்கிறார் அப்படின்றது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். பட் அதில் ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் உறுதி கொடுத்தீங்க, அதிமுக வந்து பிஜேபிட்டு போகாதுன்னு சொல்லி, ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு இந்த சிறுபான்மை மக்களுடைய அந்த ஒரு அதிருப்தி மட்டும்தான் இருக்கே தவிர, அதை தாண்டி அவருக்கு என்னன்னாக்கா சிறுபான்மை மக்களுடைய அதிருப்தியை வந்து இன்றைக்கு நிலைமையில் சம்பாரிச்சுட்டு நாளைக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருவேளை பிஜேபியை விட்டு வெளியில் வரலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருந்தாருன்னா கட்சியையும் தன்னையும் தற்காத்து கொள்வதற்காக அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லப்படுதுன்னு பொழுது நீங்கள் ஒரு கால்குலேட்டிவ்க்குள்ளே எடப்பாடியை கொண்டு வரவே முடியல. ஆனால் ஜெயக்குமார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தன்னை சிஎம் கேண்டிடேட்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறை சென்ற போது போஸ்ட் அடிச்சு விட்டுனாங்க, வருங்கால முதல்வரேன்னு. அவருக்கு வந்தவொடனே தூக்கிட்டாங்க, நீ சபாநாயகரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ எங்கே இருக்கணுமோ இல்லைன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி, அப்புறம் சசிகலா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியே வந்து அவர் தனியாக ஒரு வரப்போகிறாரு ஒரு ஆளாபிம்பமாக. செந்தில் பாலாஜி அங்கே இருந்தப்போ செந்தில் பாலாஜி பேரும் கூட செந்தில் பாலாஜி இந்த மாதிரி. அப்போது இவ்வளவு நபர்களை தாண்டி அந்த கட்சியை வந்து இன்றைக்கி அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்றது நீங்கள் அரசியலில் வந்து இதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. நீங்கள் கருணாஸ் போன்ற முட்டாள்கள்லாம் பேசுவதை வைத்து நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நீ அந்த பக்கம் நின்றுட்டு அன்றைக்கி ஸ்டாலினை திட்டின, இப்போ இந்த பக்கம் ஸ்டாலின் பக்கம் வந்துட்டு நீ எடப்பாடியை திட்டுற, கரெக்டுங்களா? இந்த பக்கம் வந்து நீ வாங்கின காசுக்கு வந்து விஜயை பற்றி விமர்சனம் பண்ணுற அப்படின்னும் பொழுது இது போன்ற கோமாளிகளை வைத்தெல்லாம் நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆனால் எடப்பாடி என்ற ஒரு நபருக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, ஒரு பொலிட்டிக்கல் மூவு, அதை எப்படி அனலைஸ் பண்ணுன்ற ஒரு புரிதல் இருக்குது. ரெண்டாவது,
எல்லாம் தெரிந்த மாமேதை போல வந்து எடப்பாடி எப்பயுமே நடந்துக்க மாட்டார். ஒரு எளிமையாக நடந்துக்கிறாரு. இன்னைக்குமே அது ஒரு பண்பாகவே பார்க்கப்படுது அவர். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது இல்லைப்பா அதை பற்றி எனக்கு தெரியாது, வெளிப்படையாக அவர் சொன்னார். நான் அவளை படிக்கலை, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அதை வந்து படித்து நான் அவள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு. பொலிட்டிக்கல் கெரியரில் இப்படி யாருமே சொன்னதில்லை. ஓகே. ஒரு சிஎம்மாக 4 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு நபர், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர், இல்லைப்பா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக யதார்த்தத்தை ஒப்புக்கொண்டு கடந்து போன ஒரு தலைவராக இது வரைக்கும் நம்ம வந்து வேறு யாரையும் பார்க்கல. அந்த விஷயத்தில் வந்து அவர் மீது வந்து ஒரு மரியாதை இருக்குது. தேவையில்லாமல் வந்து இவர் வந்து பந்தா பண்ணுறது, பொய் சொல்கிறது பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸாக்டாக இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடியை வந்து பார்க்கக்கூடிய பார்வை, மக்களின் பார்வை இப்படி தான் இருக்கு. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு ஆளுமையாக பார்க்குறப்ப கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டாரு. ஆட்சி செய்ய முடியாது, ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு கடைசி 1 மாதம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுகவில் இருந்து. அது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் தான். நிர்வாக திறமை அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். அவரு முதல்வராக இருந்த பொழுது தமிழகத்தை மேம்படுத்தியது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகேவா? நீங்கள் நிர்வாகத்திறமை எப்படி இருக்கும் எடப்பாடிட்டன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க 4 வருஷம் இப்போ ஆட்சி கலைஞ்சிடும், அப்போ ஆட்சி கலைஞ்சிடும் சொன்ன பல பேர் மூத்த அமைச்சர்கள்லாம் இப்போ இருக்க மூத்த அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்ல பொழுது அன்னைக்கு இவருடைய ஆட்சியை கலைக்கணும்ன்ற நோக்கத்தில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் ஸ்டாலின் சட்டையை கழிச்சிட்டு சுற்றினா ஞாபகம் இருக்கா அந்த சீன்லாம்? சட்டமன்றத்தில் இருந்து அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. சட்டமன்றத்தில் போயிட்டு திருப்பி காருக்குள்ளே இறங்கும் போதே அப்படி அவுத்து விட்டு பயங்கரமாக வந்து என்னை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்தார். ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது இருந்து மிக நெருங்கிய நபர்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயத்த சொல்கிறேன், சொல்லாமான்னு தெரியல, சரி சொல்லுவோம். எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார். அப்போ இருந்தே நீங்கள் எடப்பாடி அவர்களை சந்திக்க போனீங்கன்னாக்கா, அவரை பார்க்க போகும்பொழுது ஆரம்ப கட்ட காலத்தில் அவர் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவர் அறைக்குள் எலக்ட்ரானிக் டிவைஸையோ மொபைல் ஃபோனையும் கொண்டு போக அனுமதி இல்லை. ஓகே. ஆரம்ப காலகட்டத்திலே ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும். அது வந்து எடப்பாடியோடு இருந்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப தெரியும். அந்த ஊரில் உள்ள நபர்களுக்கு தெரியும், அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும். ஸோ எப்போ இருந்து ரொம்ப கால்குலேட்டிவாக மூவ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு விஷயத்த அரசியலுக்குள்ளே எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதையாவது பேசி நம்ம நம்பி சில விஷயத்தை பேசும்போது தூக்கி வெளியில் விட்டுருவானுங்க அப்படின்றதுனால எலக்ட்ரானிக் டிவைஸ் மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது. ஸோ ரொம்ப தீர்க்கமாக அரசியலுக்குள்ளே எப்படி இருக்கணுன்றத ஒரு வரையறை வச்சு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு கொண்டு போனவர். அவர் எப்படின்னாக்கா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட கொடுத்த துறை வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டப்பட்டுச்சு, பெரிய சரிவை சந்திச்சுன்ற வரலாறு கிடையாது. பொதுப்பணித்துறையெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜிட்ட கொடுத்தாங்க, 2 துறையுமே நஷ்டம்னு சொல்கிறாங்க தெரியுமா? 2மே பயங்கர லாபம் வரக்கூடிய துறை. ஓகே. மின்சாரத்துறை வந்து உங்களுக்கு நஷ்டம்னு சொல்கிறீங்க, 5 மடங்கு விலை ஏற்றி வச்சுருக்கிற, கரெக்டுங்களா? 5 ரூபா கட்டினத்தில் 5000 ரூபா கட்ட வச்சுருக்கேன், எப்படி நஷ்டம்? புரிஞ்சுங்க. 1. 2வது டாஸ்மாக் துறை, குடிச்சிக்கிட்டே கிடக்குறாங்க, குடிக்கிற அளவு கொண்டு வந்து என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு வச்சுருக்கிறீங்க. அதில் இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து விலை ஏற்ற பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 100 ரூபா 90 ரூபா 80 ரூபா இருந்த ஒரு குவார்ட்டர்ன்றது இன்றைக்கி வந்து 110 ரூபாய் 120 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா வேறு வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு பொழுது அதோடைய வருமானம் எவ்வளவு? தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வந்தால் அன்னைக்கு மட்டும் நடக்கக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், மாத வருமானமாக இருக்கட்டும், இதை விட ஒரு அரசாங்கம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறது. இந்த ஏன் வருமானம் இதில் வந்து வருமானம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பேசக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதை கூட்டுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் மதுவை வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்தாமல் இருப்பதை தடுப்பதற்கும் குறைப்பதும் தான் ஒரு அரசாங்கம் செய்யணுமே தவிர அப்படி செய்யாமல் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னு பொழுது இது நஷ்டம்னு சொல்கிறீங்க. ஏன்னா எடப்பாடி இது வரைக்கும் அவர் ஹேண்டில் பண்ணதுலேயுமே பெருசாக நஷ்டம்ன்ற மாதிரிலாம் கிடையாது. எந்த துறையுமே பெரிய லாஸ். 2வது ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்ற 5 நபர்களில் இவர் மிக முக்கியமான நபர். ஓகே. அதே மாதிரி ஆரம்ப கட்ட காலத்தில் ரெட்டலைக்கு முன்னாடி சேவல் சின்னம், இந்த சேவல் சின்னத்தில் நின்று ஜெயித்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள். ஸோ இப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, ஆளுமை இல்லைன்னு சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கப்ப பல சூழ்ச்சிகள் அவருக்கு எதிராக நடந்தது, அதெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணார் அப்படின்னாலும் குற்றச்சாட்டுகளும் இருக்குல்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் ஆகட்டும், சில விஷயங்கள்லாம் வந்து அவர் மீது கொடநாடு விஷயங்கள் ஆகட்டும், அது இன்றைக்குமே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுறது. அதெல்லாம் மீண்டு வந்து இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கால்குலேட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு எலெக்ஷன். பெரும்பான்மையோடு இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு எந்த கட்சியுமே சொல்ல முடியாத ஒரு சூழல். நீங்கள் திமுக அல்லது அதிமுக அல்லது நாம் தமிழர், டிவிகே, நீங்கள் இப்போ நாளையுமே எடுத்துங்க, இவர்கள் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறு இன்றைக்கி இந்த அரசியல் 2026 பொறுத்த வரைக்கும் அந்த போல் களம் இல்லை.
ஒரு தொங்கு பாராளுமன்றம் போல் வந்து நீங்கள் தொங்கு அரசியல், அதாவது நாளைக்கு சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய ஆதரவை பெற்று யார் ஆட்சிக்கு வருவார்கள்ன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும்ன்ற மாதிரி தான் போகுது தவிர, ஏன்னா இப்போது இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி வந்து இதுவே நிலைச்சு போகுமா, இதுக்குள்ளே யாராவது எக்ஸ்ட்ரா வருவாங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பல கூட்டணிகள் சிதைவடையுமா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பஞ்சாயத்தில் நம்ம பார்க்குறோம், ராமதாஸ்க்கு வந்து இப்போ வந்து இந்த பக்கம் வரணும், அதிமுக கூட போகணும். ஆனால் இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட இருக்குது, அன்புமணிக்கு பிஜேபியோட போகணும். அப்போ அன்றைக்கு அதிமுக கூட வர வேண்டியதை வந்து அன்புமணிக்கு எடுத்தாருன்னும் பொழுது இன்றைக்கி எடப்பாடி வந்து அன்புமணி அங்கே வர விட மாட்டார். ஸோ இந்த பக்கம் டிஎம்கே வந்து இந்த இருக்கக்கூடிய குழப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்வசப்படுத்தி பாமகவை உள்ளே கொண்டு வந்து அதே மாதிரி திருமாவையும் தன் கூட வச்சுக்கிட்டு அவங்களையும் அழிச்சிட்டு தன்னை மேலே வரணுன்ற மாதிரி ஒரு முனைப்பு. ஆனால் அதுக்கு வந்து திரும்ப ஒத்துப்பாரா, வேல்முருகன் ஒத்துப்பாரா? ஸோ வேல்முருகன் வந்து கண்டிப்பாக பாட்டாளி மக்களை உள்ள வச்சுன்னா வேல்முருகனை வெளியே அனுப்புறதுக்கான வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல குளறுபடி இருக்கிறதுனால நம்ம இதை இன்னைக்கு ஒரு முடிவு செய்வது, இன்னைக்கு இருக்க சூழலை வச்சு நம்ம அதை முடிவே செய்ய முடியாது. வெளிப்படையாகவே கேட்குறேன், அதிமுக வந்து பெரும்பாலும் தாவேக்காவோடு இணையும் அப்படிங்கிற பெரிய பேசுபொருள் இருந்தப்ப அதிமுக பாஜகவோடு நெருங்கி போயிருக்கிறது. தாவேக்கா வெளிப்படையாகவே சொல்லிடுச்சு, பாஜக இருக்கக்கூடிய இடத்துல பாஜகவை புறக்கணிப்போம், திமுகவை புறக்கணிப்போம்னு தாவேக்கா சொல்லிடுச்சு. ஒருவேளை அதிமுகவோடு சேரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் தாவேக்கா வந்து பாஜகவை வெளியே விட்டுட்டு வந்த பிறகு இணையமா, அதிமுக கூட இணையக்கூடிய ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா? அதிமுக பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்து ஆஃபீஸில் இணையலாம். இல்லை, அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்களா? அந்த மாதிரியான சூழல் அதிமுக செய்யப்படுகிறதா? அது யார் நகர்த்தணும்னா எடப்பாடி தான் நகர்த்தணும். அதை வேறு யாருமே முடிவு பண்ண முடியாது. அவர் டிசைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல இல்லை நமக்கு வேண்டாம், நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாருனாக்கா மேபி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் இந்த பக்கம். பட் ஆனால் அது இன்றைக்கி சாத்தியமாக என்ன மாதிரியான வழக்குகள்லாம் வந்து பிஜேபி கையில் வச்சுருக்கு, இன்னும் அவர்களுக்கான நெடிய காலம் இருக்குது, அந்த டியூரேஷனுக்குள்ளே இவங்க ஏதாவது செஞ்சுறதுக்கான வேலை பார்ப்பாங்களா, இல்லை அதுக்குள்ளே இங்கே நம்ம ஆட்சியை கைப்பற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தானே முதலமைச்சர், நம்ம இல்லாட்டியும் நமக்கு நம்பிக்கையான நபர் அவங்க முதலமைச்சரை வச்சுட்டு நம்மளை வந்து ஏதாவது ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணால் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஜெயலலிதா உள்ளே போய்ட்டு வெளியில் வந்து ஓபிஎஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்கினாங்களா, அதுபோல் நம்ம செய்யலாம்ன்ற மாதிரி திட்ட வடிவம் வச்சிருக்காரான்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் எடப்பாடியே நம்ம ரொம்ப லேசாக கால்குலேட் பண்ண முடியாதுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களம். அதே மாதிரி சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் தாவேக்கா தொடங்குறப்ப என்னுடைய தம்பி வரட்டும் அப்படியெல்லாம் சொல்லி பேசினவர், அதுக்கப்புறமா விமர்சிச்சும் பேசினார் திரு விஜய் அவர்களை. இப்போ தொடர்ந்து சமீப கால பேட்டிகளை பார்க்குறப்ப தாவேக்காவுக்கான ஆதரவு சீமான் அவர்கள் தரப்புல இருந்து வர்றதை பார்க்க முடியுது. என்ன காரணம்? மீண்டும் தாவேக்கா சீமான் இடையான அந்த கூட்டணிக்கான நடவடிக்கைகள் ஏதாவது கதவு திறந்திருக்கா? நீங்கள் அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார்னா ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஆனால் திமுக அதுலேயும் ஒரு குளறுபடி செய்து கொண்டு இருப்பதாக தான் அண்மை தகவல். வலைதலைவாசிகளுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்களே 200 கொடுத்து ஊபிஸ்னு, அவங்க ஒரு தரப்பினர் வந்து சீமானை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களாம். எப்படின்னா அண்ணன் சீமான் தான் பெரிய ஆள், அவர் வந்து விஜய்ட்டு போகிறதா, திமுக தரப்புலேயே ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. ஓகே, அவர் போய் விஜய்ட்டு போகிறதா, அவர் எவ்வளோ வருஷமாக இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்லி அவர் ஈகோவை தூண்டுறது. விஜய் பக்கமும் ஒரு வேலையை பார்க்குறாங்க. விஜய் தான் வந்து அவர் தான் வந்து இன்றைக்கி நம்பர் 1, அவர் பக்கம் தான் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இவர் வந்து இவர்கிட்ட தான் வந்து சீமான் தேடி வரணும், இவர் போகக்கூடாது. அதாவது 2 பேரும் சேர விடாமல் இருப்பதற்கு அந்த 10 ஒரு வேலை பார்ப்பாங்க, அந்த வேலையை திட்டமிட்டு பார்த்துட்டு இருக்கார். ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். நம்மளை ஒருத்தன் தேவையில்லாமல் தூக்கி புகழ்றனால நீ யாருன்றது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அவன் யார் என்ன ஏதுன்ட்டு. 2வது நம் நலன் சார்ந்து சொல்கிறானா இல்லை நம்மளை முடிச்சு விட சொல்கிறானான்ற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். அதை வச்சுட்டு நீங்கள் யோசித்து, இன்றைக்கு நமக்கு எதிரி பொது எதிரி திமுக, இந்த எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் 2 பேரும் ஒன்று சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் ஆட்சி அதிகாரத்தில் வரைக்கும் இல்லை, நம்ம 2 பேரும் ஊழல் செய்யலை, நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழ் தேசத்தையும் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த 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 நம்மளை ஏமாற்றக்கூடிய இந்த திமுகவை அப்புறப்படுத்துவதற்காக நம்ம இணைந்தால் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்கனாக்கா நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது கூட வந்து எஸ்டிபிஐ நிச்சயமாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர்கள் 3 பேரும் சேரும் பொழுது அடுத்தடுத்த நகர்வில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுக்கு போகிறதுக்கு பதில் இவங்க இணையும் பொழுது இந்த குரூப்பில் வந்து கொஞ்சம் வேல்யூ கூட இருக்குது, யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டெலாம் வந்து அவங்களுக்கு வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது, நம்ம போனால் நல்ல ஒரு ஒர்த்து இருக்குன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவும் அந்த ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த பக்கம் மூவ் பண்ணார்னா சடனாக பொலிட்டிக்கலுடைய இதே மாறும். ஸோ இது எல்லாமே தலைவர்களுக்கு உட்கார்ந்து முடிவெடுக்கணும். ஆனால்
அந்த முடிவை எடுக்க விடாமல் கட்சிக்குள்ளேயே சில நபர்கள் உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறதாகவும் அண்மை செய்தி நம்ம பார்க்க முடியுது. திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்காங்க, திமுகவினுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றலாம். ஆமாம், திமுகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பல கட்சிக்குள்ளே பல பேர் உட்காந்துக்கிட்டு கூட்டணி வரவிடாமல் சில வேலைகளை பார்த்து கொண்டு வைக்கிறதும், அந்த கட்சிக்குள்ளே இருக்க நபர்களுக்கு ஃபண்டு கொடுத்து வந்து தன்வசப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்றதும் இப்போ சில நபர்கள் மீது குற்றச்சாட்டு வந்து கொண்டு இருக்கிறது. விசாரிச்சாதான் தெரியும். எதிர்காலத்தில் தான் அது குறித்தான விஷயங்கள்லாம் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் விசாரித்து முடிவெடுக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல தான் முடியும். ஓகே ஓகே. பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, தொடர்ந்து மாணவர்களுக்கு தாவேகா தரப்பில் இந்த ஆண்டும் கூட இந்த முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அங்கே ஒருத்தர் மேடையில் ஒரு பெற்றோர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறப்ப காமராஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்தே சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம்லாம் விமர்சிச்சதார். யாரோடு ஒப்பிடுவது, அவங்களுக்குலாம் காமராஜரை பற்றி தெரியல, விஜயோடு ஒப்பிடுகிறார்கள்லாம் சொல்லியிருந்தார். நிறைய விமர்சனங்கள். எப்படி பார்க்குறீங்க அந்த விமர்சனம்? கார்த்திக் சிதம்பரத்துக்கு நம்ம நேரடியாக ஒரு கேள்வி வச்சுருவோம். இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் செய்யக்கூடிய ஆட்சி, காமராஜர் ஆட்சின்னு செல்வ பெருந்தகை சொன்ன பொழுது இதே கண்டன அறிக்கையை நீங்கள் தெரிவிச்சிங்களான்றது நம்பர் 1. நம்பர் 2வது, நீங்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து கொடை நம்ம வாரி வாரி ஒருத்தர் வழங்குறோம்னா டக்குன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன யார் சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் வள்ளல் போல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கு பெற்றோர்கள் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுடைய பிள்ளைகள், பேரண்ட்ஸ் இல்லாத ஆஃபனேஜில் வளரக்கூடிய பிள்ளைகள், அல்லது பேரண்ட்ஸே இருந்து பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்கக்கூடிய பல துறை சார்ந்த விவசாயிகளாக இருக்கட்டும் பல நபர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பிரபாகரன் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறாரு, அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து படிக்க வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்களை அந்த பெற்றோர் காமராஜரை தான் பார்ப்பாங்க. ஏன்னாக்கா கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு இங்கே நம்ம அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் தான் வறுமையை ஒழித்து, உங்கள் வறுமை இருக்குது, உனக்கு வந்து ஏழ்மை இருக்குது, அது உணவு பிரச்சனையாக இருக்குது, வா நான் கொடுக்குறேன் படி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து உருவாக்குனார். அப்போ படிப்பை யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அந்த மனிதர்களை யாரோட ஒப்பிடுவாங்கன்னா காமராஜரை ஒப்பிடும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு 5 பிள்ளையை அடாப்ட் பண்ணி படிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் ஐயா காமராஜர் செஞ்சார் தம்பி, அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறீங்க தம்பி, எங்கள் பிள்ளைங்களாம் படிக்குதுன்னு உங்களை சொல்லும் பொழுது உங்களால் அதை மறுதளிக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த வார்த்தை வரும்போது மறுதளிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பேரன்பில் சொல்கிறாங்க நம்ம செய்கிற உதவி வச்சு. அப்போது எந்த அரசியல் தலைவரும் இது வரைக்கும் கட்சி நிதியிலேருந்து கொடுக்குறாங்களே தவிர, அரசாங்க காசுலேருந்து கொடுக்குறாங்களே தவிர, தனிப்பட்ட சம்பாதிச்ச பணத்துலேருந்து தங்கம் வெள்ளி வைரம் யார் கொடுத்தா? அதை விஜய் அவர்கள் கொடுத்து அந்த மாணவ பிள்ளைகளை ஊக்குவிக்கும் பொழுது இயல்பாக அந்த வார்த்தையை சொன்னது ஒரு ஸ்கூலோடைய ஹெட்மாஸ்டர். அவர் ஓகே, அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய விஷயத்தை அவர் பார்க்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த விஷயம் தோணிருக்கணும் பொழுது இதில் தவறு ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் இதிலேருந்து என்ன விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா, இதை பார்த்து கற்றுக்கிற விஷயமா தானே இருக்குது. நம்ம 4 பேருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு பாடம் தான் அங்கே தெரியுதே தவிர, இது ஒன்றும் நம்ம வந்து திமுக ஆட்சியில் வந்து டெட்ராபேக் அறிமுகப்படுத்துவதற்கான முனைப்படுத்த வேலை கிடையாதுல்ல அது. அதனால் வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட நிர்தேசம் அப்படின்னு நினைக்கிறேன். நீட் குறித்து பேசியிருந்தார். நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குது, மருத்துவர் மட்டுமே இல்லைன்னு பேசினதை திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஐடி விங்லாம் அவங்க தரப்பில் வந்து விமர்சித்து சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவராக விரும்பல பாருங்க, இந்த கருத்தும் சீமானவர்கள் பேசினதும் பாஜகவினுடைய கருத்தும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த சாயத்துக்குள்ளே கொண்டு போக முயற்சி செய்கிறாங்கல்ல, எப்படி பார்க்குறீங்க? ஒரு மருத்துவரை எடுத்து நீங்கள் போயிட்டு, இப்போ இருக்கக்கூடிய மருத்துவரை போயிட்டு நீங்கள் பாருங்கள், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மருத்துவரை, நீங்கள் மருத்துவர் ஆகிட்டீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை முழுமை பெற்று விட்டதா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், என் வாழ்க்கை நிறைவு பெற்று முழுமை பெற்று விட்டதுன்னு ஒரு மருத்துவர் சொல்லுவாரா? மருத்துவர்ல யாருமே சொல்லுவாங்களான்னு தெரியல. ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன விஷயம் புரிஞ்சுங்கன்னா, ஒரு படிப்புக்காக உயிரை மாய்த்து கொள்றீங்கல்ல, அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணுறது. நீங்கள் இதுதான் உலகம் நினச்சிக்கிட்டீங்களா? அது இல்லை உலகம். இங்கே உலகம் நமக்கு பல விஷயங்களை விட்டு சென்று இருக்கிறது. இங்கே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை ஒரு முறை தான் இருக்கும். அந்த வாழ்க்கையை அழகான முறையில் குழந்தை பருவத்தை இனிமையாக கழிக்க முடியுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பொருளாதார சூழல், குடும்ப சூழல்லாம் இருக்குது. அதை பொறுத்து தானே குழந்தை பருவம் வந்து இனிமையாக அமையிறது. ஆனால் அந்த வாலிப பருவம் இருக்குல்ல, அந்த பருவத்தில் நீங்கள் சம்பாரித்து உங்கள் தேவையை பார்த்து கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் வறுமையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். நாளைக்கு நம்ம மேலே வந்து 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் அமையும்னா, அப்போ எந்த துறையில் வேணாலும் சம்பாதித்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும் பொழுது, இந்த துறை கிடைக்கலன்றதுக்காக விலை மதிப்பற்ற உயிரை மாய்த்து கொண்டு பெற்றோர்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல்லேருந்து வெளியில் வாங்கன்றதான் அவர் சொல்கிறது. அந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து இதுதான் உலகம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் அழகாக அமைத்து கொள்ள முடியும். வாழ்க்கை நமக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு எடுக்கும் பொழுது, ஏன்னா கல்வி படிக்கிறதே நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு வந்து வெறும் தமிழ் மட்டும் படித்தா போதும்னு ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரல?
இங்கிலீஷ் மட்டும் படித்தா போன ஏன் கொண்டு வரல? உங்களுக்கு எடுத்தோடனே 5 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்கல்ல, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் கொடுக்குறாங்கல்ல. அப்போது 5 விதமான கல்வியை உங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படிக்கும் பொழுதே 5 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு, எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்குன்னும் பொழுது இந்த புரிதலோடு மாணவ பிள்ளைகளை அணுகும் பொழுது உங்கள் விலை மதிப்பற்ற உயிரை இதற்காக மாய்த்து கொள்ள நீட்டுங்கிற ஒரு தேர்வுக்காக மட்டும் மாய்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், நீ வந்து உயிரை வந்து உனக்கு உன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்துருந்தாலுமே அந்த பெற்றோர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது வாழ்க்கையை வந்து எப்பயுமே சொல்லுவாங்க அடுத்தவனுடைய ஆச்சரியத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் இன்னொன்று உளவியலாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் நம்புறீங்கன்னு தெரில. நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை பற்றின சிந்தனை ஓட்டத்தை நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவான விஷயத்தை சிந்திக்கக்கூடாது. நீங்கள் மொபைல்லேயே பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், நெகட்டிவான இப்போ வீடியோ ஆக்சிடென்ட் ஆகிறது அதாகிறது இதெல்லாம் பார்க்காதீங்க. எதாவது வந்துச்சுன்னா தவிர்த்துட்டு போயிருங்க. நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பாருங்கள். நீங்கள் எதை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே நினச்சி இதை நீ ஆவேன்னு முழுமையாக நம்புங்க. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் நம்ம கூட கான்டாக்டில் வருவாங்க. நீங்கள் அவர்களோடு பேசி பழக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா, அது இதைத்தான் இந்த விஷயத்தான் சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றதுக்கான முக்கிய அதோடைய அர்த்தமே என்னன்னாக்கா, நீ எதை நினைக்கிறியோ எதை ஓட்டுறியோ மனசுக்குள்ளே அதற்கேற்ப வாழ்க்கை உனக்கான திட்ட வடிவத்தை ஏற்படுத்தி உங்களை கொண்டு வந்து அதுக்கான பிரபஞ்சத்தில் உள்ள நபர்களை சேர்க்கும். நீ அதை நோக்கி பயணப்படுவாய். அப்போ மாணவ பிள்ளைகள் அதற்கேற்ப நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் தான் அதோடைய பொருள். ஸோ எல்லாருக்குமே அதான் நம்ம சொல்கிறது, ஒரு விஷயத்துக்காக உயிரை விடக்கூடாது. புரியுதுங்களா? உன்னால் வந்து எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உன்னிடம் இருக்குன்றதை முழுமையாக நம்பினேன்னா இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்றத. ஏன்னா நீட்டுக்கு இப்படி நீங்கள் விஜய் மீது பிஜேபி சாயத்தை பூசுறீங்கல்ல, நீட் எக்ஸாம் எழுத போகிறத சொல்கிறீங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது. அவன் படிக்கணும் கற்றுக்கணும்ல, அதுக்கு ஒரு பொருளாதார தேவை ஒன்று ஏற்படும்ல. அவன் பொருளாதார நலிவடைந்த குடும்பத்துக்கு அந்த தேவை நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது இந்த பள்ளியை விஜய் மேலே போட முடியுமா? யார் மேலே போடுவீங்க? ஓகே, அதான் பொருளாதார சூழல். அவனால் வந்து அவ்வளோ பணம் கட்டி படிக்க முடியலன்னும் பொழுது இந்த அப்பாவுக்கு வந்து காசு இல்லை என் பிள்ளையை படிக்க வைக்க முடியல, 2 பேருக்கு அந்த நெருக்கடி, அந்த உளவியல் சிக்கல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ளாமல் யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். பல விஷயங்கள் எங்களுக்காக தாவேகா குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமகால அரசியல் சூழல்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து முடியும். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி.